இன்றைக்கி vlog நம்பர் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு லாங் வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடி அமாவாசை. ஸோ அன்றைக்கி ஒரு சின்ன லாங் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் போட்டிருக்கேன். ஸோ அமாவாசைனாலே நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டு கோலம் வந்து போட மாட்டோம். ஸோ மற்ற நாட்கள்லாம் போடுவோம், அமாவாசை மட்டும் போட மாட்டோம். ஸோ சரி இன்றைக்கும் கொஞ்சம் மழை வராமல் இருக்குது, ஸோ சாணி போட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முதல் நாள் ஈவினிங் ஒரு 5:30க்காக வந்துட்டு சாணி வந்து கரைச்சி வீடு ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து சாணம் போட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு ஹோம்லி ஃபீலிங்காக, கொஞ்சம் குட் வைப்பாக, ரொம்ப டிவைனாக வந்து இருக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு விசேஷம் வர்றது அப்படின்னாலே வந்துட்டு சாணம் வந்து போட்டுருவேன். மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ஆடிப்பெருக்கு, தீபாவளி, தைப்பொங்கல் இதெல்லாம் வரும் இல்லையா, ஸோ அப்போ வந்துட்டு மஞ்சள் கோப்பியோடு சேர்த்து கரை கட்டி வந்துட்டு மொழிகிடுவேன். ஸோ ஆடிப்பெருக்கு வரத்துக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆடி அமாவாசை, அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை. ஸோ லைட்டாக வந்துட்டு சாணம் மட்டும் போட்டு கொஞ்சம் க்ளீன் மாதிரி மட்டும் பண்ணி விட்டுறலாம், கரையெல்லாம் கட்ட வேண்டாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு சாணம் இருந்ததுனால நான் பண்ணிகிட்ருக்கேன். சாமி இருக்கா இல்லையா அப்படின்லாம் எனக்கு வந்து தெரியாதுங்க. வீட்டை என்றைக்குமே வந்து க்ளீனாக வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளை அட்டாக் பண்ணாதுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால் எனக்கு சாமி பக்தி இல்லை அப்படிங்கிறது வந்து இங்கே இம்பார்ட்டண்ட் இல்லை. எனக்கு சாமியும் நான் வந்து கும்பிடுவேன், எல்லாமே வந்து பண்ணுவேன். என்றைக்குமே வந்து எல்லாம் நம்ம சுற்றுச்சூழல் க்ளீனாக இருந்தாலே நம்ம மனசும் க்ளீனாக இருக்கும், வீடும் க்ளீனாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்த நாள் ஆடி அமாவாசை. ஸோ என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஆடி அமாவாசை அன்றைக்கி எல்லோரும் வந்துட்டு சாமி வந்து கும்பிட்றது உண்டுங்க. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க படத்துக்கு முன்னாடி படையல் போடுவாங்க, சில பேர் தர்ப்பணம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே விசேஷமாக ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. முடியாதவங்க வந்துட்டு சாமி படத்தை மட்டும் வச்சு, இல்லை முன்னோர்கள் படத்தை மட்டும் வச்சு கும்பிட்றவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு தம்பி இருக்கான். ஸோ எனக்கு அவன் வந்துட்டு எங்கள் தாத்தா பாட்டிக்கு பண்ணது வேண்டியது ஆடி அமாவாசையில் அவன் பண்ணிடுவான். நான் என்ன பண்ணுறது? ஸோ நான் வந்து எங்கள் தாத்தா படத்தை மட்டும், ஏன்னா எங்கள் பாட்டி இறந்து இன்னும் 1 வருஷம் ஆகலை இல்லையா, ஸோ தாத்தா படத்தை மட்டும் வச்சு தாத்தா எப்போவுமே நான் வந்து விளக்கேற்றுறது உண்டு தாத்தா படத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த தடவை கொஞ்சம் ஸ்பெஷலாகவே வந்து விளக்கேற்றினேன் நான். என்னதான் வந்துட்டு நம்ம ஆடம்பரமாக செஞ்சாலுங்க தெய்வம் மனித ரூபேன அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எங்கள் தாத்தாவும் வந்துட்டு எல்லோரும் எந்த தாத்தாவை பார்த்தாலும் எனக்கு என் தாத்தாவை பார்க்குற மாதிரியே தான் வந்து இருக்கும். ஸோ முடியாதவங்களுக்கு தானம் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யாராவது தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சங்கர் சொன்னான். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் யாருக்காச்சும் தானம் பண்ணணும் சங்கர் அப்படின்னோடனே அன்னதானத்தை தான் நான் வந்து தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா தானத்தில் சிறந்த தானம் கோதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடு கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்கிறவங்க மாடு மேபி கொடுக்கலாம். எனக்கு வந்து அன்னதானம் தான் தானத்தில் சிறந்த தானம் அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். ஏன்னா ஒரு வேலைக்காச்சும் ஒருத்தங்களோட பசி நம்மளால் ஆற்ற முடியுது இல்லையா, ஸோ அந்த நாள் தான். ஸோ புளி சாதம், தயிர் சாதம் கோயிலில் வரவங்களுக்கெல்லாம் நான் வந்து கொடுக்கலாங்க. ஏன்னா அவங்க முதலே வந்து சாப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ரோட்டில் வந்துட்டு முடியாதவங்களாம் இருப்பாங்க இல்லையா, வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். எங்களுக்கு வந்துட்டு தோசை, தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ அவங்களுக்காக தான் வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 50 பேர், 100 பேர், 1000 பேர் அப்படி அந்தளவுக்குலாம் வசதி வந்து இல்லைங்க. 20 வந்து தாண்டலை. சொல்லப்போனால் ஒரு 10 பேர்த்துக்கு தான் என்னால் வந்து பண்ண முடியும். அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது. ஸோ இன்னும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வரலை. ஸோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ, நம்மளோட சக்தி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அன்னதானம் வந்து கொடுக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு 10 பேர்த்துக்கு என்னால் வந்து சமைச்சு கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் சமைச்சு வந்து கொடுத்தேன்.
தானம் கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னா எல்லோரும் வந்துட்டு நன்றிங்கன்னு சொல்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆடி அமாவாசை, புரட்டாசி வர மகளி அமாவாசை இதுக்கெலாம் மட்டும் இல்லை, அமாவாசைனாலே நம்ம தானம் வந்து கொடுக்கலாம். பட் வசதி இருக்கிறவங்க வந்து டெய்லியும் கூட தானம் கொடுக்கலாம். ஸோ வசதி இல்லாதவங்க இந்த மாதிரி கொடுக்கறது வந்து வழக்கமாக வச்சுட்டா ரொம்ப நல்லது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏர்லி மார்னிங் ஒரு 5:30க்கெலாம் என்னோடய மார்னிங் ரொட்டீனில் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணியிருந்தேங்க. ஸோ அதனால் ஏர்லி மார்னிங் எல்லாமே வந்து முடிஞ்சுது. சமைக்கிறதுக்கு ஒரு 6:30க்காக தான் வந்தேன். அதே மாதிரி வீடியோ வந்து எடுத்தேன். ஏன்னா இங்கே ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும், நேச்சுரல் லைட்டும் கிடையாது. டியூப் லைட் வெளிச்சம் வந்து அந்தளவுக்கு வீடியோக்கு வந்து கவர் ஆகாது. ஸோ 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோவே நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். போன வருஷம் ஆடி வெள்ளியில் எல்லா வெள்ளிக்கிழமையும் வந்து கூழ் ஊற்றுறது வந்து வழக்கமாக வச்சுருந்தேன். இந்த வருஷம் கொஞ்சம் முடியல, ஏன்னா ஒர்க் அதிகமாக வந்து ஆகுது. அதனால் சரி 3வது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கூழ் வந்து ஊற்றலாம் அப்படின்னு நான் பிளான் போட்டிருக்கேன். வரலட்சுமி நோன்பு செலிப்ரேட் பண்ணணுமா வேண்டாமான்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. எனக்கு வந்துட்டு இந்த வருஷம் சரி வேண்டாம், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். பட் என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் வந்துட்டு உன்னோட வரலட்சுமி நோன்பு அட்டன் பண்ணிட்டு தான் எனக்கு நிறையா நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு, தயவு செஞ்சு வரலட்சுமி நோன்பு கொண்டாடு, நான் கண்டிப்பாக வருவேன், ஏதாவது வேணும்னா கூட கேளு, நீ வரலட்சுமி நோன்புக்கு நான் உனக்கு ஆஃபர் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லியெல்லாம் சொன்னாங்க. எனக்கு ஆஃபருக்காகலாம் அது இல்லைங்க. சரி இந்த வருஷம் முடியல, ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ உடம்புக்கும் எனக்கு அடிக்கடி கொஞ்சம் முடியாமல் போயிடுது, லோ ப்ரெஷர் ஆகிடுது. ஸோ அதனால் வேண்டான்னு பார்த்தா, பட் சுற்றி இருக்கிறவங்கலாம் நீ பண்ணு, எனக்கு நிறையா நல்ல விஷயங்கள் அந்த 1 இயர்க்குள்ளே எனக்கு மாற்றத்தை நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்களாம்மா. ஸோ வரலட்சுமி நோம்பில் வந்து என்கிட்டயே சொன்னாங்க, வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் வரலட்சுமி நோன்பு, கடன் அடையுதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான். இந்த வரலட்சுமி நோன்பு எப்போ வருதுன்னு கேட்டு, ஏக்கா இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு கேட்டு, இல்லை வேதா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எனக்கு இப்போ எல்லா கடனும் அடைஞ்சு நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிலாம் சொல்லியெல்லாம் சொன்னாங்க. கேட்கறதுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவங்களுக்காகவாது வரலட்சுமி நோன்பு வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் போட்டிருக்கேன். இன்னும் டிசைட் பண்ணலை. ஆனால் டெய்லியும் நான் வந்து முடியாதுன்னு சொன்னவங்க கிட்டலாம் இருந்து டெய்லி கால் வருது, எதாவது வேணுமா 8ஆம் தேதி வருது, எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நான் வரலட்சுமி நோன்பு கொண்டாடுறேன்னா கண்டிப்பாக வீடியோ வந்துடும். ரொம்ப கிராண்டாலாம் கொண்டாடலைங்க. இத்தனைக்கும் நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு தான் வந்து நான் வரலட்சுமி நோன்பு கொண்டாடினேன். இருக்கிறத வச்சு தான் எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுத்தேன். பட் அதுக்கே இவ்வளோ ஃபீட்பேக் கிடைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஸோ எங்கள் மாமனார் தான் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் வந்து முன்னோர்களுக்கு வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அதை வந்து அப்படியே வந்து அட்டன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியில் போக ஒர்க் வந்து இருந்தது. ஸோ அங்கே நான் வந்து கிளம்பிட்டேன். இந்த தடவையும் நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு தான் வரலட்சுமி நோன்பே வந்து கொண்டாட போகிறேன். ஸோ எனக்கு அதில் தான் எனக்கு மன திருப்தியும் கிடச்சிருக்கு, மற்றவங்களும் அதுக்காக தான் ரொம்ப பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.